அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். 30 வருஷமா நீ தான் வாழ்க்கைன்னு நினைச்சு உங்க வீட்டுல குப்பை கொட்டுச்சுல என் அத்தை. அதுகிட்ட நீ மன்னிப்பு கேட்டு அதை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணுங்கிறாங்க சண்முகம். என்னல நேரங்காலம் சாதகம் இதெல்லாம் உனக்கு சாதகமா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ எங்கிட்ட ஆட்டம் கட்டுறியா? நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இவ்வளவு தூரம் இவகிட்ட பணிஞ்சு வந்து இவளை வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறதே பெரிய விஷயம். இவகிட்ட மன்னிப்பு வேற கேட்கணுமா? முடியாதுல முடியாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்படியா முடியாதா? சரி ஆரம்பிங்க. வேட்டெங்க வெடி எங்க ஆனை எங்க எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துங்கங்கிறாங்க சண்முகம். பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க ஐயா தயக்கம்? செஞ்ச தப்புக்கு தானே மன்னிப்பு கேட்க போறீங்க. கேட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே பாக்கியத்தம்மாட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா ஊர்க்காரங்க நீங்க அன்றாயிரோட ஓடி வந்ததை பார்த்துருக்காங்க. இதுல இன்னும் திருநெல்வேலி பூரா பார்க்கணுமா? பேசாம பாக்கியத்தம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க, பிரச்சனையை முடிங்கிறாங்க சனியன். சவுந்தரபாண்டிக்கும் வேற வழியே இல்லாம பாக்கியத்துக்கு முன்னாடி போய் சரி சரி இல்ல பாக்கியம் வா வா உள்ள வா வந்துட்டு மன்னிச்சிடு அப்படின்ட்டு போறாங்க. இது இப்படி கூப்பிட்டா எங்க அத்தை வந்துடுமா? அப்படியெல்லாம் கூப்பிட்டா வராது. இதோ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இப்படி பணிஞ்சு கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் எங்க அத்தை உள்ள வரும்னு சொல்றாங்க சண்முகம். இது நான் அவகிட்ட இப்படியெல்லாம் பணிஞ்சு மன்னிப்பு கேட்கணுமா? அப்படியெல்லாம் கேட்க முடியாது இல்லை பாக்கியம், நீ இங்கேயே கடை அப்படின்ட்டு போறாங்க சவுந்தரபாண்டி. இது கேட்க முடியாது அப்படின்னா ஆனா எங்க வருதுன்னு கேளு, அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியாச்சான்னு கேளு அப்படின்னு சண்முகம் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. சண்முகம் 10 நிமிஷத்துல வந்துடும், தெரு முக்கில் தான் யானை வந்துட்டு இருக்குதாமாங்கிறாங்க. உடனே கேட்டதும் சவுந்தரபாண்டி இல்லை பாக்கியம், நான் உனக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சது என்னோட தப்பு தான். எல்லாரும் முன்னாடியும் என்னை மன்னிச்சிடுன்னு தோப்புக்கரணம் போடுற மாதிரி 10 தடவை மன்னிப்பு கேட்கிறாரு. ஊர் சனமே பார்த்துட்டு ஆஹா சவுந்தரபாண்டி பாக்கியத்தம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க, சூப்பர் சூப்பர்னு கை தட்டுறாங்க. அடடா என்ன குனிவு என்ன பணிவு, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. இனிமே ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்டனைக்கு ஆளாயிடுவோன்னு ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டுங்கிறாங்க சண்முகம். அத்தை 30 வருஷமா இந்த ஆள் கூட வாழ்ந்திருக்கேன், உனக்கு அன்பு கிடையாது பாசம் கிடையாது, ஏன் உனக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது, உனக்குன்னு மரியாதையும் உரிமையும் கிடைக்கிற கூட இப்போ ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு தான் அந்த உரிமையும் மரியாதையும் வாங்க வேண்டியதா இருக்கு. இப்ப சொல்லத்த நீ இந்த ஆள் கூட வாழ்ந்துதான் ஆகணுமாங்கிறாங்க சண்முகம். சண்முகம் பொண்டாட்டியோட அதிகாரம் எல்லாம் புருஷங்கிட்ட தான், நான் இங்க தான் இருப்பேன் அது புரிஞ்சதுனாலதான் பரணி இன்னும் உன் கூட இருக்கா, உனக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போனா உனக்கும் புரியுங்கிறாங்க பாக்கியம். அத்தை அது உன்னோட இஷ்டம், நீ என்னமோ பண்ணு. இந்த ஆள் மட்டும் மறுபடியும் குரங்கு பத்தி காட்டினான்னு வச்சுக்குவேன், நீ எனக்கு மட்டும் ஒரு போன் அடி. இன்னும் 1000 நோட்டீஸ் அடிச்சு வச்ச நோட்டீஸ் சும்மா தான் கிடக்குது, திருநெல்வேலி மட்டும் இல்ல கன்னியாகுமரி வரைக்கும் நான் ஒட்டி விட்டுறேன்னு சொல்லு. ஏண்டி இன்னும் அவனை ஏத்தி விடுறியா, வாடி உள்ள அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி பாக்கியத்தோட கையை பிடிச்சிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவபாலன் கை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு வரமா ஊர் மக்களும் சேர்ந்து கை தட்டுறாங்க. ஆஹா சவுந்தரபாண்டி இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டு பாக்கியத்தம்மாவுக்கு மரியாதை கொடுத்தாங்களான்னு பாக்குறாங்க. ரத்னா இசுக்கி கனி வீரா இவங்க 4 பேருமே அத்தை வந்துருவாங்க. அத்தை வந்துட்டுதுன்னா உருட்டை கட்டிக்கிட்டு தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும், வீடும் சுத்தமா வச்சிருக்குமல்லன்னு சொல்றாங்க வீரா. ஆமாமா அத்தை வந்து எனக்கு தலைவாரி விட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க கனி. நானே அத்தை என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்துல இருக்கேன், நீங்க என்னடானா அத்தையை பங்கு போட்டுட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க எஸ்கி. ஏண்டி எஸ்கி அதான் அண்ணன் போயிருக்குதுல்ல, நிச்சயமா அத்தையை அழைச்சிக்கிட்டு வந்துடும், நீ கவலைப்படாதீங்கிறாங்க ரத்னா. ஐயுண்டா சண்முகம் வந்துட்டாங்க. அண்ணன் அத்தை வள்ளியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சிவபாலன் கூட அத்தை வண்டியில இது வருதா அப்படின்னு கேக்குறாங்க வீரா. அம்மா எல்லாம் வரமாட்டாங்க, அது அவங்க வீடு, அவங்க அங்கதான் இருப்பாங்க, இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க பரணி. அச்சோ மாமா தான் பெரிய சரியான வில்லனாச்சே, அவர் எப்படி அத்தையை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பாருன்னு கேக்குறாங்க வீரா. உங்க அண்ணன் சண்முகமாச்சே சும்மா விடுவானா? எங்க அப்பாவை பணிவை எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டல எங்க அப்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு, சும்மாவா என் மாவன் எல்லாரும் முன்னாடியும் அந்த மடப்பையில மண்டியை கேட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்டானல்ல என்னோட மாவன் சண்முகம். என் அப்பாவோட பயத்தை பார்க்கணுமே, அடே அப்பா நான் ஒரு நாள் அப்படி பார்த்தது இல்லைங்கிறாங்க பரணி. பரணி நான் மட்டும் எஸ்ஐயா வந்தா அந்த ஆளை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேங்கிறாங்க வீரா. அண்ணே நீ இங்க விட்டு வந்துட்டு, ஆனா அங்க அத்தையை என்ன பண்ண போறாங்களோ, கூடவே அந்த பாண்டியாத்தா வேற இருக்கு, அது ஏதாச்சும் சொல்லி சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். எஸ்கே நீ ஒன்னும் கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் அந்த ஆள் ஏதாவது வாழாட்டுனா உடனே நீ எனக்கு போன் அடி, நான் உன்னைய ஊரை கூப்பிட்டு யானை மேல குறை வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். நீ கவலைப்படாதே அம்மா எல்லாம் பத்திரமா தான் இருக்குன்னு சொல்றாங்க பரணி. இல்லடி பரணி நான் வேற அந்த வீட்டுல அத்தைக்கு ஒத்தாசியா இல்லையோ, அதனால அத்தைக்கு ஒரு கை போன மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் அத்தையெல்லாம் ஒன்னும் நினைக்காது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா நீ ஓடி வந்துட மாட்டியா அப்படின்னு தான் அத்தை நினைச்சிட்டு இருக்குது. பாண்டியம்மாவையும் சவுந்தரபாண்டியமும் கூட ஒரு வில்லத்தனமா நினைச்சிட்டே இருக்கலாம், ஆனா அத்தை இருக்குது பாரு, அதை எந்த லிஸ்ட்லயுமே சேர்த்த முடியாதுல, கொஞ்சம் கவனமா அத்தைக்கிட்ட இருக்கணுங்கிறாங்க சண்முகம். என்னது அது என் தங்கச்சி அப்படியெல்லாம் சொல்றேன்னு வைகுண்டம் கேக்குறாங்க. ஓ தங்கச்சி சொன்னதும் அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சா, பாருங்களே வேடிக்கைன்னு சொல்றாங்க சண்முகம். எல்லாரும் சந்தோஷமா அங்க இருந்து போறாங்க. சண்முகம் மட்டும் சூடாமணி போட்டோவை பாக்குறாங்க. அம்மா நீ சொன்ன மாதிரியே இந்த தடவை அருவா எடுக்காம சாதுவா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பிரச்சனையை முடிச்சுட்டு, அதே மாதிரி நீ எப்பவும் எங்களுக்கு கூடவே துணையா இருக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறாங்க. சண்முகம் ரூமுக்குள்ள வராங்க. பரணி அருவாளியெல்லாம்
நகையெல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டிட்டு இருக்கிறாங்க. பரணி என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆமாம், இனிமேல் இதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்கிறாங்க. ஏழை என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பஸ் அம்மாளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் நீ அறுவாள் எடுத்துக்கிட்டு போய் எங்கள் அப்பாவை பிறந்துடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ தான் இப்போ அகிம்சை வழியில் எல்லாம் சரி பண்ணிட்டு இனிமேல் இதுக்கு வேலை இல்லை தானேன்னு கேட்குறாங்க. பரணி இதெல்லாம் உனக்கு தேவையில்லடா. அதான் ஊருக்குள்ளே எல்லாருமே இன்னொரு காந்தி தாத்தா இருக்காங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தி, இயேசு, புத்தர் இவங்களுக்கு அப்புறமா 4வது உன்னோட போட்டோ வச்சு தான் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்களாமான்னு சொல்கிறாங்க. பரணி ஓஹோ, அப்படி வேற நடக்கல. பரணி நக்கல் பண்றியான்னு கேக்குறாங்க. அடே அப்பா, உன்னோட வில்லத்தனமெல்லாம் இன்னும் மாறவே இல்லப்பா. எல்லாம் அறுவாள் எடுத்துக்கிட்டு போய் நீ நினைச்சது சாதிப்பேன். ஊசியில வாழைப்பழம் சொருகின மாதிரி அழுங்காம பிரச்சனைய சாதுவா முடிச்சுட்டு வந்து அப்புறம் இனிமே இது எதுக்குங்கிறாங்க. பரணி பரணி நீ தான் கத்தி எடுக்காம கத்தி பேசாம புத்தியை திட்டி அறிவை பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்த. அதனாலதான் இந்த பிரச்சனையை என் புத்தியால நான் சுலபமா முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அப்படி பண்ணாலும் குத்தம்ங்கிற, இப்படி பண்ணாலும் குத்தம்ங்கிற. அப்ப எனக்கு என்னதான் பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க சண்முகம். அடே சாமி, நான் உனக்கு எந்த குத்தமும் சொல்லப்பா. நீ செஞ்சது எல்லாமே சரிதானுங்கிறாங்க. பரணி அதை விடு, அடிச்சாலும் சரி பிடிச்சாலும் சரி, அப்போ நான் புருஷன் விட்டு விட்டு வரமாட்டேன்னு அத்தை ஒத்த கல்ல நின்னதால சவுந்தரபாண்டியவே வீட்டை விட்டு வெளியே வர வச்சு அத்தை முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சல. மறுபடியும் அத்தை உள்ள வச்சு பரணி அத்தையை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாங்க சண்முகம். என்னடா என்ன வாயப்படுங்கிறியா? எங்க அம்மா மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? பரணி நான் அப்படி சொல்ல வரல. உனக்கு எது சரின்னு படுது அதை சொல்லுன்னு கேக்குறாங்க சண்முகம். நீ எப்படி லெஃப்ட் ரைட் போட்டு வண்டியை திருப்பின்னு எனக்கு தெரியும். உன்னோட பாச்செல்லாம் என்கிட்ட பழிக்காது. நீ கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க. அதெல்லாம் விடு, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமா, மாமனார்கிட்ட சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கே வந்து உட்காந்துருக்காளே எசிக்கி, அவ பண்ணனது சரியா? அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி, கட்டின புருஷன் தான் கண் கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு அத்தை வரமாட்டேன்னு அதே வீட்டில் உட்காந்துருந்தது, அது செஞ்சது சரியா? டே, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்கு, என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுடா, என்ன ஆளை விடுங்கிறாங்க. பரணி படிச்ச டாக்டரே இந்த கேள்விக்கு நீ என்னாரானாலும் பதில் சொல்லாம இங்கிருந்து போறதுக்காகதுங்கிறாங்க சண்முகம். விக்ரமாதித்யன்கிட்ட வேதாளம் பதில் கேட்ட மாதிரி நான் உன் பின்னாடியே சுத்துவேன். இப்ப என்ன செய்யலாம் சொல்லுன்னு கேக்குறாங்க சண்முகம். டே, எசுக்கி செஞ்சது தப்பு சரின்னு சொன்னாலும் நீ அதுக்கு தகுந்த பதில் வச்சிருப்ப. செஞ்சதுதான் சரின்னு சொன்னாலும் நீ அதுக்கு தகுந்த பதில் வச்சு நான் எப்படி பதில் சொன்னாலும் இன்னைக்கு நாள் பூரா எனக்கு கிளாஸ் எடுப்பின்னு உன் முகத்தை பார்த்தாவே எனக்கு நல்லா தெரியுதுடா. எனக்கு டைம் ஆகுது, ஆளை விட்டுட்ட சாமிங்கிறாங்க. பரணி அதெல்லாம் முடியாது. எஸ்கி பண்ணனது சரியா இல்லை எங்க அத்தை பண்ணனது சரியான்னு கேட்குறாங்க சண்முகம். ஏதாச்சும் ஒரு பதில் வச்சிருப்பியல்ல, சொல்லிட்டு போங்கிறாங்க. என்னை கேட்டால் எங்க அம்மா செஞ்சது சரிதான், எஸ்கி பண்ணனதும் சரிதான்னு சொல்லிடுறாங்க. பரணி அது எப்படி ரெண்டு சரியாகும்னு கேட்குறாங்க. திருப்பி கேட்குறாங்க சண்முகம். அவங்க செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனால் நீ உள்ள போந்துக்கிட்டு நீ ஒன்று பண்ணிட்டு இருக்கிற பாரு, அதுதான் சரியில்லைங்கிறாங்க. இல்லை பரணி என்னல சொல்ற, நான் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க சண்முகம். அப்பா பண்ணனது தான் நீயும் பண்ணிட்டு எனக்கு புரியும்படி சொல்லுன்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமா, எங்க அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் எங்க அப்பா தான் முடிவெடுப்பாரு. ஆனா நீ என்ன பண்ற, உன் தங்கச்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நீயே தான் முடிவெடுக்கிற. இது சரியா தப்பானு என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், எங்க அம்மா கிட்டையும் உன் தங்கச்சிக்கிட்டையுமே போய் கேளுங்கிறாங்க. பட்டுன்னு ஒரு பதில் சொல்வின்னு பார்த்தா நீ என்ன பட்டிமன்ற தலைவர் மாதிரி ரெண்டு பக்கமும் சரிதான் சரிதான் தலையாட்டுறீங்கிறாங்க. டேய், ஒன்று தெரியுமா, நீ எங்க அம்மா கதையை பேசி உன் தங்கச்சி கதையை பேசி இருக்கிறவங்க கதையெல்லாம் பேசி ஒருத்தியோட கதை மட்டும் பாலாகி போச்சுங்கிறாங்க. அப்படி ஆதார் கதைன்னு கேட்குறாங்க சண்முகம். அது ஒன்று வேறு யாரும் இல்லை, நானே தான் எல்லா கதையும் பேசி நம்ம கதையை பேசுறதே இல்லைங்கிறாங்க. பரணி அதுக்கு என்ன, இப்போ நாள் முழுக்க நம்ம கதையை பேசிட்டா போச்சு, நீயே கவலைப்படுறீங்கிறாங்க சண்முகம். சரி சரி, இன்னைக்கு இந்த கதை முடிச்சு போச்சு, நாளைக்கு பார்க்கலாங்கிறாங்க. பரணி பரணி நம்ம கதை பேசலாம்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போனா எப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். ஓஹோ ஐயா, அப்படி வரீங்களா? ஒருத்தனுக்கு பகல்லையே பசுமாடு தெரியலையா, இருட்டில் மட்டும் எரும மாடு தெரியும்னு சொன்னா எப்படி நம்புறதுன்ட்டு போறாங்க. பரணி ஐயோ, என்னது இவ பசுமாடுங்கிறாளா இல்லை எருமை மாடுங்கிறாளா ஒன்றுமே புரியலையேன்னு சண்முகம் குழப்பத்தோடு நிற்கிறாங்க. அப்பாடா, 2 நாள் துணி துவைக்கலைனாலும் எப்படி நீண்டு கிடக்குது பாருங்கிறாங்க எஸ்கி. ஆமாண்டி, நீ இருக்குங்காட்டி எனக்கு ஏதோ ஈஸியாக வேலை முடியுது, இல்லைன்னா என் பாடு பெரிய பாடுதானுங்கிறாங்க. நான் நகையெல்லாம் கொடுத்துட்டு வந்து பரணி கையில் கொடுக்குறாங்க. இந்த அண்ணன் எனக்கு போட்ட மொத்த நகையும் இதில் தான் இருக்குது, வாங்கிக்கோங்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, எதுக்கு நகையெல்லாம் தூக்கி பரணி கிட்ட கொடுக்குறேன்னு கேட்குறாங்க எஸ்கி. ஆமாம், இது எல்லாமே அவ நகை தானே, இது அவகிட்ட தான் இருக்கணுங்கிறாங்க ரத்னா. அண்ணன் இதெல்லாம் எனக்கு செஞ்சு போட்டு நீ உன் நகையை அடமானம் வச்ச, அதனால இப்போ இது உன்னோட நகை தானே, வாங்கிக்கோங்கிறாங்க ரத்னா. அக்கா நீ என்ன பேச்சு பேசுற, பரணி நகை அண்ணன் நகை வேறையா, ஏக்க இப்படி பேசுறேன்னு கேட்குறாங்க எஸ்கி. ஆமா, அதெல்லாம் வேறதான். அண்ணன் எனக்காக நகை வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது, ஆனா பரணி நகையை வச்சுதான் இந்த நகையை வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு அது போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. இந்த பரணி, இது நீ எனக்கு வாங்கி போட்ட நகை, இது எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோங்கிறாங்க ரத்னா. இது உங்க அண்ணன் உனக்காக வாங்கி போட்டது, இதை நான் ஏன் வாங்கணும், இதை நீயே வச்சுக்கோங்கிறாங்க. பாருங்க, அண்ணன் காசுல நகை வாங்குறதுக்கும் உன் காசுல வாங்கி கொடுக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறாங்க ரத்னா. அண்ணன் உழைச்சி வாங்கி கொடுக்குற காசுலயே எனக்கு வாங்கி கொடுத்த நகையே எனக்கு போதும், இது எனக்கு வேண்டாங்கிறாங்க. அக்கா ஏக்கா இப்படியெல்லாம் பேசுறேன்னு எஸ்கி வந்து கேட்குறாங்க. என்ன எஸ்கி பண்றது, பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதனால நான் பேசுறேங்கிறாங்க ரத்னா. ரத்னா, நான் ஒன்றும் உனக்காக செய்யல, சண்முகத்துக்காக நான் செஞ்சேன். இந்த குடும்பத்துக்கே வாழ்வாதாரமா இருக்கிற அந்த மளிகை கடைக்கு ஆபத்து வந்துருமே தான் நான் என்னோட நகையை சண்முகத்துக்கு கொடுத்தேன். நீ கொடுக்குறதா இருந்தா சண்முகத்துக்கிட்டே கொண்டு கொடுத்துருங்கிறாங்க. பரணி இங்க பாரு பரணி, சாமர்த்தியமா பேசுறதாவல்ல, நீ எங்கிட்ட நகை வேண்டான்னு சொல்லாத, முதல்ல இது உன்னோட நகை, நீயே வாங்கிக்கோங்கிறாங்க ரத்னா. சரி, நான் சாமர்த்தியமா பேசுறேன்னா அப்ப நீ என்னமா பேசுறேன்னு கேட்குறாங்க. பரணி இந்த
நகையை பொறுத்த வரைக்கும் உன்னோட பாடு உங்க அண்ணன் பாடு. தயவு செய்து இந்த நகையை என்கிட்ட கொடுத்து சண்டை போடலான்னு நினைக்காதீங்கிறாங்க பரணி. யாரு சண்டை போடுறா? இந்த நகையை வாங்காம நீ தான் இப்ப என்கிட்ட சண்டை போடுறேன்னு கேக்குறாங்க ரத்னா. அக்கா என்னக்கா இது, ஒரே குடும்பத்துக்குள்ள இப்படியெல்லாம் நீ பேசலாமான்னு கேக்குறாங்க. நான் யார்கிட்டயும் சண்டை போட விரும்பல. இந்த நகை எனக்கு வேண்டாம். இது அம்மா போட்டோக்கு முன்னாடி வைக்கிறேன், யாரோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாங்க ரத்னா. தேவையில்லாம பிரச்சனை. இந்த அக்கா ஏன்டா இப்படி பண்ணுதோன்னு நினைக்கிறாங்க எஸ்கி. என்னை எப்பதான் புரிஞ்சுக்குவாள், என் மேல இவ்வளவு வேர்ப்பாவே இருக்கிறாள்னு நினைக்கிறாங்க பரணி. சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா, சனியன் 3 பேருமே இந்த குத்தைக்கு எடுக்கிற மீன் குளம், கந்தாயத்துக்கு இருக்கிற தென்னந்தோப்பு இதை பத்தி பேசிட்டு வராங்க. வரும்போது ஏதோ கெட்ட வாடை அடிக்குதல்லக்கா அப்படின்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. பாண்டியம்மாவும் ஆமாடா இதோ இங்கதான் எங்கேயோ இருந்து வாசம் வருதுங்கிறாங்க. பாண்டியம்மா பாக்குறாங்க, அட இலபடுத்தவள சாப்பிட்ட தட்டு கூட எடுக்காம எப்படி போட்டு வச்சிருக்கா பாரட சவுந்தரங்கிறாங்க. பாக்கியம் தின்ன தட்டை கூட எடுக்காம அப்படி என்ன வேலை பாக்குற நீங்கன்னு கேக்குறாங்க சவுந்தரம். ஓ அப்படியா கதை, எனக்கு மேலுக்கு முடியல, முடிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியலைங்கிறாங்க பாக்கியம். இது வேலை செய்ய முடியலையா? நேத்து வரைக்கும் நல்லா தானே ஓடி ஆடி வேலை செஞ்சேன், இன்னைக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. என்னால எல்லாம் முடியல, இன்னும் சமைச்ச பிள்ளை நினைப்பா உங்களுக்கு. எனக்கு வயசாகுதுல்ல, என்னால எல்லாம் மேலுக்கு முடியல. இது நான் வரைக்கும் எசுக்கி இருந்தா எல்லா வேலையும் அவ இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தா. என்னால ஒத்தால எதையும் பார்க்கவும் முடியவும் முடியாதுங்கிறாங்க பாண்டியம்மா. திரும்பி பாக்குறாங்க, ஏண்டி ஒரு மூட்டை துணி அப்படியே கிடக்குதே, உன்னால துவைக்க கூட முடியலையான்னு கேக்குறாங்க. பாத்திரத்தை அள்ளி போடவே முடியல, இதுல எங்க துவைக்கிறது? என்னால என்ன எஸ்கி மாதிரி ஓடி அடியா வேலை செய்ய முடியும்? நேத்து இருந்த வரைக்கும் அவளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா, இனிமேல்லாம் அப்படி முடியாதுங்கிறாங்க பாக்கியம். அடியே அதுக்காக இப்படி கிடக்கிற வேலையெல்லாம் யாரடி செய்வான்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. தின்னுட்டு சும்மா தானே இருக்கீங்க, கைக்கு வாய்க்கு வேலை கொடுக்குறீங்கல்ல, கிடக்கிற வேலையும் அதுவும் உங்க வேலையெல்லாம் நீங்களே செய்யுங்க. என்னால எல்லாம் இனிமே உங்க வேலையெல்லாம் என்னால இழுத்து போட்டு செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பாக்கியம். ஐயோ வேலை செய்யறதா, என்னால முடியாதப்பா, சீக்கிரமா எப்படியாவது எஸ்கியும் ஏதாவது ஒரு வழியில கூட்டிட்டு வந்து நிறுத்தி வேலைக்கு ஆள் வச்சா ஏகப்பட்ட கூலி ஆகும், காசில்லா வேலைக்காரி, பேசாம எஸ்கியை கூட்டிட்டு வந்திருப்பா, இப்பதான் அந்த அருமையெல்லாம் தெரியுது அப்படின்னு பாண்டியம்மா மறுபடியும் சவுந்தரபாண்டி கிட்ட ஐடியா கொடுக்குறாங்க. அக்கா என்னக்கா இது, திரும்பவும் போய் அந்த வெறும்பைய வீட்டுல நிக்க சொல்றியா? நீ எஸ்கியும் வேண்டாம் நஸ்கியும் வேண்டாம், எனக்கும் மான ரோசம் எல்லாம் இருக்கு, அந்த வெறும்பைய வீட்டுல போய் நான் நிக்க மாட்டேக்கா, நீ எப்படியோ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ உன்னோட வேலைகளை நீயே செஞ்சு பாவி பையில, இத்தனை வேலையும் எப்படா நான் இழுத்து போட்டு செய்வேன். பாண்டியம்மா எஸ்கியை கூட்டிட்டு வரக்கு சவுந்தரபாண்டிக்கு ஐடியா கொடுக்குறாங்க. சவுந்தரபாண்டி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.